ஸ்ரீ குரு ஜோதிடம் ஆஸ்ட்ரோ சொல்லு பிரகாஷ். ஜோதிடம் சார்ந்த தகவலுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஒரு கிரகம் அதோட முழு காரகத்தோட பலத்தையோ கிரக பலத்தையோ பாவக பலத்தையோ வெளிப்படுத்துறதுக்கு அது அமரும் ஸ்தானத்தை பொறுத்து தீர்மானிக்கப்பட வேண்டியது இருக்கு. ஒருத்தர் முழு வேலையை செய்யணும்னா அவர் அமரும் இடத்தை பொறுத்து தான் தீர்மானிக்கப்பட வேண்டியது இருக்கு. ஒருத்தர் முழு வேலையை செய்யணும்னா அவர் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்காரு அதையெல்லாம் தீர்மானிச்சு தான் அவர் அதையெல்லாம் கொடுக்கக்கூடியவரா அப்படின்னு முடிவு செய்யப்பட வேண்டியது இருக்கு. சுக்கிரனை பற்றி தெரிஞ்சுப்போம். ஒருத்தருக்கு ஏற்படுற கலத்திரத்தை பற்றி சொல்லக்கூடியவர் சுக்கிரனா இருப்பார். ரொம்ப நாள் ஒருத்தர் போராடிட்டு இருக்காங்க திருமண வாழ்க்கைக்கா அப்படின்னா சுக்கிரனையே பிரதானமாக பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. இல்லற சுகத்தை பற்றி சொல்லக்கூடியவர் சுக்கிரனா இருப்பார். பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரனா இருப்பார். அவங்க உடுத்துற உடையை பற்றி சொல்லக்கூடியவர் சுக்கிரனா இருப்பார். ரொம்ப அதீத பிரியரா இருப்பார். ரொம்ப ஆபரணங்கள் அதிகமாக அணிவிச்சுக்கணும் எண்ணங்கள் மேலோங்கி கொடுக்கும். எப்படியாவது பொருளாதாரத்தை சேர்க்கணும்னு எண்ணங்கள் மேலோங்கிட்டு இருக்கும் அவங்களுக்கு. ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருந்துட்டா எந்த வகையிலையாவது அவங்களுக்கு பொருளாதாரம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும். கிரகங்கள்லேயே குரு ஒரு வகையான பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். ஒன்லி ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, ரொம்ப நேர்மையான வழியில மட்டுமே பொருளாதாரத்தை தேடக்கூடியவராக இருப்பார். குரு வலிமையா இருந்துட்டாருன்னு வச்சுங்க, அவர் நேர்மையான வழியில பொருளாதாரத்தை சேர்க்கக்கூடியவராக இருப்பார். ஆனால் கொஞ்சம் கஞ்சனா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். ஆனால் சுக்கிரன் அப்படிப்பட்டவர் இல்லை. எப்படிப்பட்ட பொருளாதாரத்தையும் விரும்பக்கூடியவராக இருப்பார். பொருளாதார தேவையே அவருக்கு பிரதானமாக இருக்கும். எல்லா வகையிலையும் முயற்சித்து பொருளாதாரத்தை சேர்க்கக்கூடியவராக இருப்பார். எல்லா வகையான தொழிலுக்கும் சொந்தக்காரராக கூட இருப்பார். அதிகமாக சமையல் தொழில் செய்கிறது, ஆபரண தங்கங்கள் செய்கிறது, வட்டி தொழில் செய்கிறது, கூட்டு தொழில் செய்கிற வேலைகள் செய்கிறது, தொடர்ந்து பணப்புழக்கங்கள் அதிகமாக இருக்க வேலைகள்லாம் செய்யக்கூடியவராக இருப்பார். ஒருத்தருக்கு ஏற்படுற தேவைகளை அதீதமாக பூர்த்தி செய்யக்கூடியவராக இருப்பார். முக்கியமாக சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்துட்டா அவங்களுக்கு காமம் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கிக்கிட்டே இருக்கும். கலத்த உறவுகளை ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடிய சூழலாக இருக்கும். ஒருத்தர் மனைவியை விட்டு பிரிய மாட்டார், ஒருத்தர் கணவனையும் விட்டு பிரிய மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழலாக இருக்கும். சுக்கிரன் பலவீனம் அடைஞ்சிட்டா அவங்களுக்கு திருமண வாழ்க்கையை ரொம்ப காலதாமதமாகி கொடுக்குற விஷயங்கள்லாம் இருக்கும். திருமணங்கள் தள்ளி போடுற விஷயங்கள்லாம் இருக்கும். ரொம்ப பல நாள் போராடி ஒரு சில விஷயங்கள்லாம் போராடக்கூடிய கிடைக்கப்படுற சூழலாக இருக்கும். வீடு வாகனங்கள் அமைச்சுக்கிறதுல ரொம்ப கஷ்டப்படுற சூழலாக இருக்கும். ஒருத்தர் பழைய பைக்கே ஓட்டிகிட்டு இருப்பார், புது பைக்கு வாங்குறவங்க எண்ணங்கள் மேலோங்கி கொடுக்காது. அப்படிப்பட்ட சூழல்லாம் கொடுக்கும். நிறைய வண்டி வாகனங்கள் வச்சுக்கிருப்பார் சுக்கிரன் வலுவாந்துட்டா. இப்படிப்பட்ட சூழல்லாம் கொடுக்கும். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் எந்த வகையெல்லாம் தன்னோட பலத்தை நிரூபிக்கிறார்னு ஸ்தான பலம், திருஷ்டி பலம், திக்பலம், காலபலம், நைசார்க்கிய பலம், சேஷபலம், பார்வைகள் மூலிமா தன்னோட பலத்தை நிரூபிக்கிறது. பரிவர்த்தனை மூலிமா தன்னோட பலத்தை நிரூபிக்கிறது. வர்க்கோத்தமம் அடைகிறது. இதன் மூலியமா கூட ஒரு கிரகம் பலம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சுக்கிரனுக்கு 2 ஆட்சிகளில் இருக்கு, ரிஷபம், துலாம். சுக்கிரன் ரிஷபத்தில் இருக்கும்போது அதீத பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவராக இருப்பார். ரொம்ப இனிமையாக பேசக்கூடியவராக இருப்பார். பேச்சு மூலியமாகவே சில விஷயங்களை கவரக்கூடியவராக இருப்பார். நிறைய நிலபுலங்கள்லாம் வச்சுக்கணும் எண்ணங்கள் மேலேங்கிட்டே இருக்கும். அவருக்கு தனக்கு தேவைப்படுற பொருளாதாரத்தை பூர்த்தி செய்யக்கூடியவராக இருப்பார். குடும்பத்தில் இவர் தான் அதிகமாக பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக வாய்ப்பெல்லாம் உருவாக்கி கொடுப்பார். இப்படிப்பட்ட சூழல்லாம் கொடுக்கும். சுக்கிரன் துலாத்தில் இருக்கும்போது ஆட்சித்தன்மை அடைகிறார். ஒரு ஜாதகருக்கு ஏற்படுற மனைவி கலத்திரத்தை உருவாக்கி கொடுக்குறவர் சுக்கிரனாக இருப்பார். நண்பர்கள் வழி வட்டாரத்தை ரொம்ப வச்சுக்கக்கூடியவர் சுக்கிரனாக இருப்பார்.
நண்பர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இவர் அங்கே இருந்துட்டாருன்னா நண்பர்களுக்கு அதீத செலவுகள்லாம் செய்யக்கூடிய நபராக இருப்பார். நல்ல சுகவாசியாக இருப்பார். சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்காது. எதையா இருந்தாலும் பார்த்துக்கலாம், அவருக்கு செலவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மேலோங்கிட்டு இருக்கும். கூட்டு தொழில் செய்யறதுக்கு ரொம்ப அதிக முனைப்பாக இருக்கக்கூடிய இருப்பார். ஒரு சிலருக்கு திருமணத்துக்கு பிறகுதான் நல்ல தொழில் அந்தஸ்தெல்லாம் உருவாக்கி கொடுக்குற வேலைகள்லாம் அமையும். சுக்கிரன் மீனத்தில் இருக்கும்போது உச்சத்தன்மை அடைகிறார். திருமண வாழ்வுக்கு பிறகு கணவன் மனைவி அந்யூன்ய உறவை ரொம்ப அதீதமாக வெளிப்படுத்தக்கூடிய தன்மைகளை உருவாக்கி கொடுப்பார். அதீதமாக செலவுகளை செய்யக்கூடியவராக இருப்பார். போஜன சுகத்தை அனுபவிக்கக்கூடியவராக இருப்பார். எவ்வளவு சொத்துக்கள் சேர்த்திருந்தாலும் அதையெல்லாம் கணக்கிலே வச்சுக்க மாட்டார். இன்னைக்கு சந்தோஷமா இருக்குமா அப்படிங்கிற எண்ணங்களை அவங்களுக்கு மேலோங்கிட்டு இருக்கும். அதீதமா செலவுகள் செய்யக்கூடியவராக இருக்கும். மனைவியின் மூலியமா கடையன் அடையக்கூடிய அமைப்புகள்லாம் உருவாக்கி கொடுத்துருக்கும். அதீத சொத்துக்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் உருவாக்கி கொடுத்துருக்கோம். வெளிநாட்டு வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பெல்லாம் உருவாக்கி கொடுத்துருக்கோம். சுக்கிரன் லக்னத்துக்கு 4ல் இருக்கும்போது திக்பலம் அடைகிறார். ஒருத்தருக்கு ஏற்படுற வண்டி வாகனங்கள் அதெல்லாம் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். நிலைப்புலங்கள்லாம் வச்சுக்கூடியவராக இருப்பார். தேவைகளை பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மையெல்லாம் வெளிப்படுத்திட்டு இருப்பார். ஆபரணங்களை சேர்த்து வச்சுக்கிற எண்ணங்கள் இருக்கும். கல்வியின் மூலியமா தொழிலை உருவாக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உருவாக்கி கொடுத்துருக்கார். சுக்கிரன் இப்படிப்பட்ட தன்மையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடியவராக இருப்பார். உங்க ஜாதகத்துல சுக்கிரன் எங்க இருக்காரு, எப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்வார்னு தெரிஞ்சுக்கணும். நன்றி.